வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ்ன்ற இடத்துல வந்துட்டு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்துட்டான்னு சொல்றதை விட அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு 2 விதமான ஒரு ஸ்டோரி இருக்கு, தியரி இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன பேசியிருக்காருன்னா, கோவையில் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் போதை பழக்கங்கள் உள்ள நடமாட்டத்தில் இருக்கு, அதை கண்டுபிடிச்சி அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு விசாரணை பண்ண சொல்ல ஹெச்ஓடி கிட்ட இவர் போய் எல்லாத்தையும் டீனிட்டையும் ஹெச்ஓடிட்டையும் சொல்லியிருக்காரு. அதை இவங்க ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. சரி, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அது வெளியில் லீக் ஆகி இந்த மாணவர் பேர் வெளியில் குறிப்பிட்ட அந்த டீம் பசங்களோட சேர்ந்து இவரை அடித்து ஸ்டீல் ராடால் அடித்து சாவடிச்சிருக்காங்க. இவங்க கூட இருந்த நண்பரும் வெளியில் சைட்லேருந்து எட்டி பார்த்துருக்காங்க. ஸோ இது அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா பா அந்த வீடியோ பார்த்தோம். அது ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கதறது, என்னடா அவ்வளோ ஒரு வன்மம் என்ன இருக்குது, அடித்து சாகடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது அங்கே. சரி, ஓகே, இவ்வளோ நடந்ததா? இவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இது அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சபாநாயகர், நீங்கள் நிறுத்துங்க, இது வரும் திங்கட்கிழமை இதை பற்றி நம்ம பேசுவோம், இது என்ன மெசேஜோ நீங்கள் அதை மட்டும் சொல்கிறதுக்கு தான் சொன்னோம், இதை விடுங்க அப்படின்னு. அப்போது எதிர்கட்சியில், அதாவது ஆளுங்கட்சியிலேருந்து ராஜ்மோகன் அவர் எழுந்து என்ன பேசுறாருன்னா, சபாநாயகர்கிட்ட சொல்கிறாரு, இது 2 கோஷ்டி மோதல். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கான், பகை. அந்த ஒரு பகையால வந்த பிரச்சனையில இவங்க 2 டீம் அதுல இவர் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு நியூஸ் வந்ததா, எனக்கா என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் தான் ஆச்சு இந்த மாதிரி டெத்து நடந்ததுன்னு. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக தமிழ்நாடு போலீஸ், சிபிஐ இவங்கெல்லாம் விசாரணை பண்ணி முடிவு கொடுத்துட்டாங்களா? ஏன்னா அவங்க அம்மா பெற்றவங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை இந்த மாதிரி சாகடிச்சிட்டாங்க, அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம், போதை பொருள் இதெல்லாம் உள்ளே இருக்குன்றது யார் மூலியமா வருதுன்றதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அப்போது அவங்க குற்றச்சாட்டு வச்சதை இவங்க உடனே எப்படி விசாரிச்சாங்க, எப்படி ஆன்சர் கரெக்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க? ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜும் இல்லை, ஒரு ப்ரைவேட் செக்டர், இந்துஸ்தான். ஸோ இவங்க அந்த காலேஜுக்கு சாதகமாக பேசுகிற அளவுக்கு இன்பிட்வீன் எந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தது? அதை பற்றி பேசலையா அவரு? இல்லை, பேச வேணாம்னு சொல்லிட்டாரு சபாநாயகர். இதை பற்றி பேச தேவையில்ல, திங்கட்கிழமை இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அவர்கிட்டயும் சொல்லிட்டார், ராஜ்மோகன் கிட்டயும் அதே சொல்லிட்டாரா? ஆமாம், இதை பற்றி பேசுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அப்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே ஓகேயே அது நடந்து விட்டுமே. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு, நீங்கள் எங்கேருந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னா மினிஸ்டர், அதாவது கொலையாளிகளாக இருந்தாலும் சரி, அந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அதில் விக்டிமாக அடிபட்டு இறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் பொதுவானவராக என்ன சொல்லியிருக்கணும், நடந்த விஷயத்தை கண்டிப்பாக விசாரணை பண்ணி அதுக்கான பாதிக்கப்பட்டவங்க இல்லை நீதி வாங்கி கொடுப்போம். உண்மையிலேயே அது மாதிரி நடந்ததுன்னா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்ன அதை நாங்கள் சொல்கிறோம், வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர். ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றது எப்படி இருக்குன்னா, ஒரு சார்ந்தவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தர்றாரு. அதாவது அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட்டே இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அவங்க சைடில் அந்த காலேஜோட நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஏன் அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே உணவில் புழு பூச்சிலாம் வருதுன்னு சொல்லிட்டு போராட்டம். ஆக்சுவலி அந்த பையன் ஸ்டார்டிங்கில் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க டீன் இவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையனுக்கும் உணவு சமைக்கிறவருக்கும் பிரச்சனை ஒரு 2 நாள் முன்னாடி, அந்த பிரச்சனையில் இவங்களை கைகளை போயிருக்கு. அது உணவு தயாரிக்கிறவங்க தான் செய்கிறவங்க சமையல்காரங்க இவங்களாம் கான்ட்ராக்டர், இதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி எங்ககிட்ட வந்தாங்க. அப்புறம் தான் நான் மாணவர் அந்த சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ண சொல்ல, நாங்கள் அதாவது 2 நாள் காலேஜ் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வேணாம் சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சிருந்தோம். ஆக்சுவலி இவங்க ஒரு ஆக்ஷன் ஏதோ எடுத்திருக்காங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன். அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியல. ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்டோரியை அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு லிங்க் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஆனால் தெரியல, நம்மளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்கல்ல குரூப், கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிச்சாலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்று நல்லா கேளுங்களேன், யாராவது ஒருத்தர் வாண்டடா
ஒரு உண்மையை சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகலை. நானும் சிவில் இன்ஜினியர் தான். சிவில் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லையும் எப்படி தெரியுமா இருப்பாங்க பேசுங்களா? ஆக்சுவலா இப்போ ஆக்சுவலாவே எப்படின்னா ஒரு குரூப் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ மெக்கானிக்கல் குரூப்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள சண்டை நடக்காது. யாருக்கு என்ன நடந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. வெளியே இருந்து ஒருத்தன் கையே வைக்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இவங்களாம் சண்டைக்கே வர மாட்டாங்க. அவங்களாம் படிக்கிற பசங்க இல்லைங்க. இது வந்து நம்ம இல்ல ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஜென்ரலா சொல்றேன் நான். இது ஜென்ரல் தான். இருங்க, இதுல சிவில் யார் தெரியுமா? சிவில் வந்து காமனா இருப்பாங்க, சண்டைக்கே போக மாட்டாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நல்ல பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் பிஹேவியரை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அது ரியல்ல வந்து ஒரு பிஹேவியர் வந்து ஒரு சிச்சுவேஷனை வச்சு தான் அது கிரியேட் ஆகுமே தவிர்த்து நீங்க இது வந்து ஒரு காமனா நம்ம பேச முடியாது. இங்க பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, ரெண்டு தியரி இருக்கு. ரெண்டு சைட்ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இன்னொருத்தர் பதில் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்கும்போது என் பையனை அடிச்சது சாவடிச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அப்பா போய் சொல்லியிருந்தாருன்னா கவர்மெண்ட் அவங்க அப்பா மேல ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காலேஜ் நம்புறது கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நியாயமா ஒரு விசாரணை பண்ணணும். இப்போ அவங்க அப்பா போய் சொன்னாரா? இல்ல, அவங்க அப்பா வந்து குற்றம் சாட்டியிருக்காருல்ல. இப்போ அவங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. விசாரணை பண்ணணும். இப்போ அவங்க அப்பா சைட்ல குற்றம் சாட்டியிருந்தாருன்னா, அவங்க அப்பா தப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா அவங்க அப்பா மேலே நீங்க ஆக்ஷன் எடுங்க. அப்போ அவங்க அப்பா மேலேயே ஆக்ஷன் எடுக்க சொல்ல, அவங்க மாணவர் கூட இருந்த மாணவர்கள், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த உண்மையை பத்தி நம்ம சொல்லணும்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்ல போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாணவர்கள் அவங்க கூட படிக்கிற பசங்க கண்டிப்பா நிற்பாங்க. என்னன்னா இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு பில்ட் ஆகுது. என்னன்னா இதுல யாராச்சும் ஒரு பசங்க இன்டர்வியூவோ இல்ல வீடியோஸோ சம்மந்தப்பட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போடும். உங்க காலேஜுக்கு, அதாவது உங்க டிகிரிக்கு அதோட என் கார்டு. அதான் இப்போ அது ஒரு மினிஸ்டர் விஜய், முதலமைச்சர் விஜய்ல இருக்காரு. இல்லைங்க, இங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பாதகம் வந்துன்னா எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, நான் உங்க அண்ணன் வந்திருக்கேன், மாமா சிஎம்மா இருக்கேன், நீங்க தைரியமா வாங்க, நான் இருக்கவங்க கூட அப்படின்னு. நான் இப்போ என்ன கேட்பேன்னா, ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்டு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றத ஒரு வீடியோ காணொலியில் போடுங்க. நாளைக்கு அந்த 20 பேர் அவங்களே அடிப்பாங்கன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ராணிப்பேட் மாவட்டம் நினைக்கிறேன், வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணை கற்பழிப்பு ஏதோ ஒரு புகார், ஒன்றும் அதுக்கு ஆக்ஷனே எடுக்கலன்றாங்க. ஆமாம், இன்னமும் ஆக்ஷன் எடுக்கலாம். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு போலீஸோ இல்லை யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கனாக்கா, அதாவது யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, போலீஸ் வந்துட்டு இதை விசாரிக்கிறாங்க, இதுக்கு இன்பிட்வீன் ஒரு மாணவரோ ஒரு வீடியோ போடுறாங்கன்னா இந்த மாணவனுக்கு நடந்த அநீதி அவனுக்கு நடக்காதுன்றது என்ன நிச்சயம்? கரெக்டு தான். ஸோ பயம்னு ஒன்று இருக்கும். அந்தந்த ஃபேமிலி நீ எதுக்கு இதில் தலையிடுற, கம்முனு இரு இப்படி சொல்லி உட்கார வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், ஒரு மினிஸ்டர் அந்த இடத்துல நீங்கள் உள்ளே பேசும்போது இந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு என்றைக்குமே இருக்கும், கூட இருக்க மாணவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கண்டிப்பாக தெரியும். அவங்க முன் வந்து சொன்னால் யாராக இருந்தாலும் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். கரெக்டா, நாங்கள் அந்த மாணவர்களுக்கு சேஃப்டி ஃபுல் சப்போர்ட், இந்த டிவிகே கவர்மெண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும், அவங்க கூட நாங்கள் நிற்போம் அப்படின்னு பேசும்போது ஒரு பாசிட்டிவாக ஒரு உண்மை எது தப்பு, அதாவது பொய் எது உண்மை எதுன்றது வெளியே வந்துடும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி அந்த காலேஜுக்கு சாதகமாக மினிஸ்டர் பேசினாருன்னா அப்போது என்ன நடக்கும், அந்த மாணவர்கள் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ அரசாங்கமே இவங்களுக்கு கூட நிற்கிதுனாக்கா நம்ம ஒரு மாணவன் நம்ம பேசி ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி காசு உள்ளவங்க ஒரு கார்பரேட் முதலாளிக்கு தான் பேசுகிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, ஒரு மிடில் கிளாஸ். அந்த ஒரு ஃபீல் இருக்கும், வலி இருக்கும், பெயின் இருக்கும். இல்லைங்க, நான் வந்து இது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை ஒரு டிவிகே கவர்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றம் இருக்கும் அப்படின்னா அது நல்லவங்க பக்கம் நிற்கணும். கரெக்டு தான். அது நல்லவங்கன்னு சொல்கிறத விட உண்மை பக்கம் நிற்கணும். ஸோ உண்மை எங்கே இருக்கோ அது ஜெயிக்கணும். அதுக்காக நீங்கள் பேசணும். இந்த இடத்துல ராஜ்மோகன் அவர் சொல்கிறப்ப எனக்கு கோவம் தாங்க வருது. அவர் ஒரு மினிஸ்டராக வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசாமல் டைரெக்டாக ஆன்சரை சொல்லிடுறாரு. எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசினாரு? இல்லை, ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா, நீங்கள் யாரு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை, எதுக்காக இருந்தாலும் ஏந்து பேசுகிறாரு. மைக்கோ எல்லா ப்ரெஸ்லையும் வந்து பேசுகிறாரு. அதாவது நீங்கள் வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கலாம், ஆனால் ஒரு பொய்யோ ஒரு உண்மையோ அந்த இடத்துல விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொடுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. எங்கங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சட்டமன்றத்தில் சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்தது. அதாவது
அந்த டீலிமிட்டேஷன், அதாவது டிவிகே கவர்மெண்ட் கூட்டணி கட்சிகளும் டிஎம்கேவும் ஆளும் அரசாங்கத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஏடிஎம்கே இருக்குல்ல, ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபியோட டீம் யார், ஏடிஎம்கே, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட இதுக்காக நின்ட்டாங்க இந்த சைடு. அதாவது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மினிஸ்டர்ஸ்க்கு அதாவது அலாட் பண்ணணும். இது வந்து உண்மையிலே சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில் கூட இந்த ஒரு வரையறைவு இருக்குது. என்னன்னா 3 எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் நம்ம ஒதுக்கணும், அதுதான் வந்து ஒரு ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே வந்து சில இடத்துல மோர் தென் 15 lakhs 15 லட்சத்துக்கு மேலே 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறப்ப, இப்போ நான் வருடத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு நான் போகிறேன்னா ஒரு 350 கிராமம் இருக்குது ஒரு ஊரில். அந்த 350 கிராமம் ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப நான் வந்து ஒரு வருடமானாலும் என்னால் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ இதை நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு ரேஷியோ எடுத்து டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்ணால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இங்கே நார்த் இந்தியா மட்டும் அந்த கூட்டம் மட்டும் ஒரு எம்பிஸை வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக்கி சவுத்துக்கு வந்துட்டு அதை குவான்டிட்டிஸை வந்துட்டு என்ன ரேஷியோவில் தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தினாலும் டோட்டலாக வித்தவுட் தமிழ்நாடு ஒரு பிஎம்ஐ நாங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அநீதி. ஒவ்வொரு ஸ்டேட்டும் வித்தவுட் சப்போர்ட் அவங்களால பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அதாவது ஒரு 70% சவுத்தில் ஒரு 50% இருக்கணும், நார்த்தில் ஒரு 50% இருக்கணும். அது ஒரு ஓகே. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாமே, நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் எடுங்க. எந்த ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஜிடிபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் எடுத்தா கூட தமிழ்நாடு, மும்பை, அந்த மாதிரி கொல்கத்தா, மகாராஷ்டிரா, தில்லி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி இயற்கை வளம்னு எடுத்தாலும் ஒரு முக்கியமான ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உழைக்கும் மக்கள், அதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னாலும் நார்த் இந்தியாவில் ஒரு வீட்டில் இப்போ 5 பேர் என் கூட இங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு லேபர், அவர் வந்து லேபர்னா பார்த்துங்க, சிந்திக்கிறதுக்கு வந்துட்டு அதாவது இனோவேட்டிவாக திங்க் பண்ண தெரியாது. நம்ம காவால் இறங்கு அந்த இதை க்ளீன் பண்ணுனா இறங்குவாங்க. அப்படியேப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க. அவங்கள நான் இறங்க சொல்ல மாட்டேன், ஆனால் அது சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. லைக் க்ளவுஸ் போடாமல் அதை ஏறான்னா அதை எடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள எப்படி பார்க்குறோன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி பேர் யூபியில் இருக்கிறவங்களாம் இங்கே இருக்காங்க, 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற ஒரு கொள்கையில் போயிட்டு இருக்கு. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற கொள்கை இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாமல் போகும். அப்போ என்ன ஆகும்னா பாப்புலேஷனோட அந்த சென்செக்ஸை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு அநீதி தான் கிடைக்கும். ஆனால் உழைக்கும் மக்கள், ஜிடிபியோட growth இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பவர் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு தீர விசாரித்து ஒரு டிசிஷன் எடுத்தால் பெட்டர்ன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம என்னதான் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எடுத்துகிட்டு வரும், அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தரும் பேசுகிறோம், ஆனால் நம்ம சைட்லேருந்து பேசுகிற எதுவும் அவங்க காதில் உழாது. அவங்க அப்படி டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன அதான் நான் சொல்லியிருப்பேன், கர்நாடகா வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம பழக முடியல. அதாவது சாரி, இந்தியா ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி நீதி கிடைக்கும்? அதுதான், தண்ணியே கிடைக்கல, எங்கே நீதி கிடைக்கும்? அதுதான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஸ்கூல் பையன் ஒரு 8வது 9வது படிப்பான்னு நினைக்கிறேன். கிளாஸ் டீச்சர்ஸ் காரிடாரில் ஒரு பையனை போட்டு ஓடி வந்து எக்ரி அடிக்கிறான். டீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க, தடுக்கிறாங்க. டே அசோக், டே அதெல்லாம் பண்ணாதரா, இருறா அப்படின்றாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லை, நான் அடிக்கிறது சண்டை போடுறத பார்த்துருக்கேன், ஆனால் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்கிறது எப்படி? அது இல்லை, யாருமே எதுவும் பண்ணலை. இது பாருங்க, ஒன்றும் இல்லை. எதை செய்யணுமா அதை செய்யணும். எவ்வளோன்னு இருக்கான் அந்த பையன், எப்படி வளர்ந்து கிடக்குறான். தடுக்கிறாங்களே, சின்ன பாரு இப்போ பாரு இப்போ பாரு இப்போ பாரு. ஐயோ, கவர்மெண்ட் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ரவுடியை வளர்த்து வச்சுக்கிறாங்க. ஸோ இல்லை,
நாட்டம் நடப்போம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வளர்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லாமல் இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை அடித்த உடனே வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு சண்டை போடுறோம் டீச்சர்ஸ் கிட்ட, என் குழந்தை மேலே நீ எப்படி கை வைப்ப அப்படின்னு. ஆக்சுவலி ஆசிரியர்களும் சில இடத்துல தப்பு பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்தில் ஆசிரியர்களை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இல்லை, ஆனால் இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இந்த பையன் இப்படி பார்க்கும்போதே தெரியுது இவன் நார்மலாக இல்லை. அவன் ட்ரெஸ்ஸிங்கு எதுவுமே ஸ்கூல் படிக்கிற மாதிரியா இருக்கான். காலில் செருப்பு, அந்த ஃபேண்ட்டு, டைட் ஃபேண்ட்டு, இதெல்லாம் யாருன்னா இந்த குரூப் சேர்ந்து சுற்றுவாங்கல்ல, அட்டி போட்டு சுற்றுவாங்கல்ல, இந்த மாதிரி பசங்க. டீச்சர்ஸே பயப்படுவாங்க இவங்களை பார்த்து. ஏன்னா ஸ்கூலில் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இவங்களை ஏதாவது அடிச்சிட்டாங்க வச்சுக்கோ, டீச்சர் வெளியே கால் எடுத்து வச்சா டீச்சருக்கு என்ன வேணா நடக்கலாம். அந்த அளவுக்கு டீம் போட்டுக்கிட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுவானுங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பசங்க வருவானுங்க. அதாவது இவன் முழுக்க வெளி உலகத்தை காட்டாம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இவனை தூக்கி ஒரு சிறையில் வச்சு படிக்கிறது எல்லாம் உள்ள இருக்கணும். வெளி உலகமே காட்டக்கூடாது. பாசம், அன்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது யாரும். ஆக்சுவலாக எஸ்எஸ்என் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அது எப்படின்னா இந்த டாப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வர ஸ்கூல். அவங்க என்ன பண்ணுவாங்க, 9th முடிச்சோடனே 10th +1 +2 3 வருஷத்துக்கு இருந்து பசங்க அவங்க போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாம் டாப்பராக வருவாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயில் மாதிரி தான் அது. பசங்களை பார்க்கக்கூடாது. லீவ் டைமில் அனுப்ப மாட்டாங்க. 3 வருஷம் உள்ளே இருந்து படித்து ஹாஸ்டல் எல்லாம் அங்கேயே சாப்பாடு எல்லாம். இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படித்தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்கூல் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பசங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கூல் வைக்கணும். ரைட். இதை கவர்மெண்ட்டே வைக்கணும். அப்படி உண்மையிலே யார் மேலே மிஸ்பிஹேவ், அதாவது சிசிடிவி ஸ்கூலில் எல்லாத்துலேயும் சிசிடிவி வைங்க. யார் எந்த பசங்க ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதுக்கு முழுக்க அந்த பேரண்ட்ஸ் தான் காரணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஸ்கூலில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனே கிடையாது. +2 முடிச்சுட்டு வர வரைக்கும் ஃபோனை பார்க்கவே முடியாது. எதுவும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஏதாச்சும் இந்த மாதிரி பிஹேவியர் ஏதாவது இருந்ததுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் அப்படி எடுப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பாசம் அன்பு கிடைக்காத ஒரு இடத்துல போட்டு ஏங்கணும். பாசம் அன்பு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வரணும். அப்போது வெளியில் வர்றப்ப அதுக்கான ஒரு ஏக்கத்தை கூட வெளியில் வரணுமே தவிர்த்து தாதாவாக வெளியில் வரக்கூடாது, இந்த ரவுடிசமாக வெளியில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மாத்திரம் அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும். 100% சிசிடிவி கேமராலே நோட்டீஸ் பண்ணி இவங்களுக்கான ரிப்போர்ட்டை தனியாக எடுத்து வச்சு இந்த ஒரு கேரக்டர் சமூகத்துக்குள்ள வர சொல்ல சமூகத்துக்கு சேவ் பண்ண முடியும். அதாவது பாதுகாப்பாக இருப்பாங்களா, இவங்களால நல்லது நடக்கலைனாலும் இவங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கா, அப்படியே இருந்தாலும் வெளியில் ஒன்றும் இல்லையா. மேன் பவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மேன் பவர்ஸ். தப்பு பண்ணுறவங்கள தூக்கி வச்சு நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க, கவர்மெண்ட் ஒரு கம்பெனி நடத்துங்க, மேன் பவரை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆக்சுவலாக இவங்களே மேன் பவரை தான் கொண்டு வராங்க. யார் தெரியுமா, படிச்சு இந்த பண முதலாளிங்க இருக்காங்கல்ல, அந்த முதலாளிங்களுக்கு இவங்கெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இறையாவே வைங்க. அது வந்து யாராக இருக்கணும்னா சமூகத்துக்கு அநீதி பண்ணுற ஒரு டீமை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எல்லாருமே இந்த மாதிரி இடத்துல வச்சு கவர்மெண்ட்டுக்குள்ளவே வந்து நிறைய ஐடியா கொண்டு வரீங்க, நிறைய புது ஐடியாவாக சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா? எனக்கு நான் சொல்கிறது சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து வெளி உலகத்தை காட்டாதீங்க. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மேன் பவருக்கு சம்பளமே தர தேவையில்லை. சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், சம்பளமே தர தேவையில்லை. வெளி உலகத்தை காட்ட தேவையில்ல. எதுக்கு? சமூகத்தை சீர்படுத்தணும்னா இந்த மாதிரி ஆட்கள் சமூகத்துல வெளியில வரவே கூடாது. அவன் என்னைக்கு அன்பும் பாசத்தும் ஏங்குறானோ, அன்பும் பாசத்துக்கும் மட்டும் ஏங்குறானோ, இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எண்டிங் எங்க இருக்கும்னு பசங்களுக்கு தெரியணும் இருக்கும். அவ்வளவுதான், பயம் எப்பவுமே இருக்கும். அவ்வளவுதான். ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறவனா இருக்கட்டும், இல்லை தைரியமாக ரோட்டில் கத்தி எடுக்கிறவனா இருக்கட்டும், திருடுறவனா இருக்கட்டும், இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த ஐடியாவை பண்ணுவாங்களா? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மேன் பவர் சம்பளம் கொடுக்காம, அதாவது ஆளுங்களை இன்க்ளூட் பண்ணாம, இது நல்ல ஐடியா. இதை நீங்கள் சீமானன்கிட்ட சொன்னால் பண்ணுவார், மற்றவங்களாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ண சொல்ல நீங்கள் எதுக்கு சீமானனுக்குலாம் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள நீங்கள் நம்பி போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தாங்க லாஸ்ன்றாங்க. டேய், எனக்கு ஒன்றுமே புரியலடா. லாஸ்ன்ற மீனிங்க்கு என்னடா அர்த்தம்? நான் வந்து அரசியலில் சேவை செய்கிற அரசியலில் இருக்கேன், எனக்கு என்னடா லாஸு? நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் எல்லாம் செய்கிறேன். சேவை செய்கிற அரசியலில் எதுக்குடா லாஸ் வருது? நான் முடிச்சிடறேன். இதை நான் எல்லார்ட்டையும் கேட்குறேன்.
எனக்கு என் மக்கள் நல்லா இருக்கணும், எனக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஒரு விழிப்புணர்வை எடுத்துட்டு போகணும். நான் இங்க என்னோட வீடியோல நான் யாரையும் அசிங்கமா திட்டல, தற்குறின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த தற்குறிக்கு மீனிங் யாரை சொல்றேன்னா, அதாவது நான் எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியாவும் இருப்பேன், பப்பாட்டியாவும் இருப்பேன், இந்த மாதிரி டீமுக்கு சொல்றேனே தவிர்த்து மற்றபடி நான் இயற்கை விவசாயம், இந்த மாதிரி நஞ்சில்லாத காற்று, சுத்தமான நீர், இதை பற்றி பேசுகிறோம் நம்ம, அவ்வளோதான். உங்கள் ஏரியாவில் உங்கள் லொக்கேஷனில் ஒரு நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒருத்தரை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. அதாவது ஒரு தலைவரை வச்சு நீங்கள் ஓட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்குமா, அப்படியே இருந்தால் ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். இதை தான் பேசுகிறோம். எங்கள் அரசியல் இவ்வளோதான், சிம்பிள். இதில் எனக்கு என்ன லாஸ் இருக்குது இப்போ சொல்லுங்கள், எனக்கு என்ன லாஸ் இருக்குது? இல்லை, நான் சொல்ல வந்திருந்தேன்னா, நீங்கள் உங்கள் சைட்லேருந்தே பேசுகிறீங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க அரசியல் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சொல்லணும். இந்த இல்லை, அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, எப்படி அரசியல் பார்க்குறாங்களோ அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. அவங்க அரசியலை லாபமாக பார்க்குறாங்க, சம்பாதிக்கிற இடமா பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, எனக்கு இவ்வளோதான் அரசியல், அதுதான். எனக்கு எதுக்கு அந்த அரசியல்? எனக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிய வைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது அரசியலே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க பண்ணுறது அரசியல்னு சொல்லுவாங்க. அவங்க அரசியலை வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க சத்தியமாக நாடு நல்லா இருக்காது, உருப்படாது. எனக்கு வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு நல்லா வேலை பார்க்கணும், போஸ்டர் ஒட்டணும், தலைவர் என்னை பார்க்குற மாதிரி நான் நடந்துக்கணும், ஒரு போஸ்டிங்கை வாங்கிடணும். போஸ்டிங்கை வாங்கிட்டு எப்படியாச்சும் ஒரு மாவட்ட செயலாளராக ஆகிடணும். ஆயிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டு என் லைஃப் செட்டில் ஆகிடும். இந்த ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு பொருளாளரோ ஆஃபீஸில் வந்துட்டு விஜய் அண்ணன் ஃபோட்டோ பெருசாக வச்சுட்டு ஒருத்தர் வருவார், அந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் பேசி முடிச்சிருங்களா, பணம் ரிலீஸ் பண்ணணும்ல, கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு லேடிகிட்ட கொடுப்பாரு. அது வாங்கி உள்ளே வைப்பார். பேசி முடிச்சுட்டு போனோடனே பின்னாடி அந்த கம்ப்ளைண்ட் ஆகிடும். கம்ப்ளைண்ட் ஆனோடனே போலீஸ் வந்து கூப்பிட்டு போவார், தெரியுமா இது? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, மக்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியுமா? அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களா, திரும்பி அவர் வெளில வந்துட்டார். அவரோட பொண்டாட்டிக்கு இவராவது மாவட்டம், அவர் வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்டிங் இருந்தது. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டுக்கே வந்து ஒரு துணை மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து அழகுபடுத்துகிறாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன கற்றுக்கணுன்னா, தப்பு பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் வரலனாலும் உங்கள் கூட இருக்கிறவங்கள அதை விட பெட்டரான போஸ்டிங்க்கு நாங்கள் இருக்கோம், இப்படிக்கு டிவிக்கே. சரி மக்களே, இன்னைக்கு பேசின எல்லா டாப்பிக்கும் வச்சு பார்க்கும்போது நாடு எதுவும் முன்னேற மாதிரிலாம் தெரில. முன்னேறதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கலப்பா, முட்டு கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்கப்பா. சரி, யாரெல்லாம் முட்டு கொடுக்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் வந்து முட்டு கொடுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினச்சாலும் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.